இதில் கவனி, சில கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி சாப்டர்லாம் ஓனாக கேட்பாங்க, கிரியேட்டட் கொஸ்டின். அப்போ நம்ம தான் யோசிக்கணும். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் லைன் ஜானி பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஜானி கேட்டிருக்கு. பெர்பெண்டிகுலர் வார்த்தை வருது, கவனிச்சுக்கோ. -1/m அப்படின்றத சொல்கிறான் பாருங்க. வெரி குட். நான் பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்னு அர்த்தம். வெறும் ஸ்லோப்புன்றது இதுவரைக்கும் நான் பெர்பெண்டிகுலர் வார்த்தை வாசிக்கவே இல்லையே எதுலையுமே. ஃபஸ்ட்டு 3 கணக்கு செஞ்சுட்டோம், எம் தான் வந்தோம். இப்போ வந்து வேற வருது, பார்த்துக்க. அதில் ஏன்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். அதான் கொடுத்துட்டான் பாரு. ஏ 5, என்னடா கொடுத்துருக்கு? கிவன் கொடுத்துட்டான். கவனிச்சு பாரு. கிவன் 5,1 ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். டேய் தம்பி பார்த்துக்க. அப்ப பின்னு ஒரு பாயிண்ட் வேணும்ல, இன்னொரு பாயிண்ட் வேணும்லடா. அப்படின்னா தான் 2 பாயிண்ட் ஃபார்முலா போட முடியும். அதுக்கு தான் இது ரெண்டுக்கும் சேர்த்து ராஜா கிளி இங்க என்ன கொடுத்துருக்கு பாருடா. அதுக்கு ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இது வந்து ஒன்று எடுத்துக்க, சும்மா நீனா ஒன்று எடுத்துக்க. இது என்ன கொடுத்துருக்கு? பி வேர் பி இஸ் அப்படின்னு மிட் பாயிண்டாகவும் கொடுத்துருக்கு. பின்னு எழுதி, அப்போ இது ஏபின்னு வராது. கவனிச்சுக்க, இந்த இடத்துல பி அப்படின்னு எழுதணும். பி வேர் பி இஸ்ன்னு கொடுத்துருக்கு. பின்ற பாயிண்ட் இது ரெண்டுக்கு என்ன பாயிண்டா? இது ரெண்டுக்கும். அப்போ இது ரெண்டையும் மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? சின்ன 10th உள்ளதான், மிட் இதில் 9th இருக்கு. மிட் பாயிண்ட் ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். என்ன சார் ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும்னா x1 + x2/2 y1 + y2/2. இதுதான் ஃபார்முலா. ஒரு பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்து எக்ஸ், ஒரு பாயிண்ட் சும்மா எடுத்துக்கோ, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. x1 y1 ஒரு பாயிண்ட், x2 y2 ஒரு பாயிண்ட் இருந்தா இதுதான் 2 பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ இதை நம்ம கணக்குக்குள்ள செஞ்சு கொண்டு வரணும். இது ரஃபருக்கு நினைச்சிடாத, ஒரிஜினல் தான். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன், பி. சரியா? இந்த எழுதியிருக்கேன், /2 பி அப்படின்னு எழுதுறேன். இந்த ஆருக்கு பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். 4,2 -6,4 x1 y1, இன்னொன்று என்னது x2 y2. இதில் அப்ளை பண்ணணும். x1 + x2, x1 என்ன இருக்கு 4, y1 + y2 2 + 4, p of -2/2 6/2, p of அடிச்சு -1, அவ்வளோதான். புரியுதான் பாரு. அங்கே உள்ள பாயிண்ட் இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமேல் நீ செஞ்சிடலாம்ல. பி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், நடுப்புள்ளி, தமிழில் நடுப்புள்ளின்னு அர்த்தம். அந்த பீன்றதை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ செய். இது x1 y1 வச்சுக்கோ, அது x2 y2 வச்சுக்க, பீன்றத x2 y2 வச்சுக்க. ஸ்லோப்பு கண்டுபிடி. ஸ்லோப் ஆஃப் ஏபின்னு எழுது. ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்னு அர்த்தம். y2 - y1 என்னது x2 - x1. ஆக்சுவலாக அது எம்னு அர்த்தம், சரிதானே? y2 என்ன வரும் 3 -1 -1, அடுத்து என்னது -5. அப்போ 2 என்னது அடிச்சா என்ன வரும்? -1 நினைக்கலாம், இல்லை கீழே போட்டுக்கிட்டாலும் சரி 3. ஆனால் இது பேரலல் ஸ்லோப்பு. அவன் என்ன கேட்டிருந்தான் பாரு, -1/m கேட்டிருக்கான். தெரியுதா சொல்றது? பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்புடா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு செய்யணும். therefore perpendicular slope அப்படின்னு எழுதி -1/m -1 இந்த இருக்கு -1/3 ரெண்டும் அடிச்சிடறோம். 3 மேலே போயிடும். அப்போ ஆன்சர் என்னது? அவ்வளோதான். பார்த்துக்க ஆன்சரை. புரியுதா அப்படின்னு பாரு. வெறும் ஸ்லோப் கேட்கல, மேலே என்ன கேட்டிருக்குது? பெர்பெண்டிகுலர் ஸ்லோப். அதனால எம் கண்டுபிடிச்சிட்டு அதை திருப்பி மாற்றிடு, -1/m. ஆன்சரை பார்த்துக்க கரெக்டானு. இதுதான் அதோட கணக்கு. புரியுதா அப்படின்னு பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க.